இயற்கை அதோடைய சக்தியையும் கோபத்தையும் பல ரூபங்களை வித்தியாசமா வெளிக்காட்டும். அதுல முக்கியமான ஒண்ணுதான் சூறாவளி காற்று. இதுல சூறாவளிகள் எப்படி உருவாகுதுன்னு நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் நிறைய இடங்கள்ல இந்த சூறாவளி காற்றுகள் பற்றி நமக்கு தெரியாத பல உண்மைகளும் பல விசித்திரங்களும் மறைஞ்சு கிடக்குதாங்க செய்யுது. அதுல 3 முக்கியமான விசித்திர நிகழ்வுகள் சூறாவளிகளை பற்றி தெரிஞ்சுப்போமா? திஸ் இஸ் அன்சைன்ட் விசித்திரமான புயல் காற்றுகள். சூறாவளி கடல் மட்டத்தில் தான் உருவாகும். கடல்ல ஏற்படக்கூடிய அந்த வெப்ப மாற்றமும் காற்றழுத்தமும் தான் இந்த சூறாவளிகள் உருவாகிறதுக்கு முக்கிய காரணமா இருக்கு. இந்த புயல் காற்றுகள் கடலோட மேற்பரப்புல தாண்டி நிலப்பகுதிக்கு வரும்போது மோஸ்ட்லி அழிஞ்சிரும். சூறாவளி உருவத்தை அது எடுக்காது. ஏன்னா கடல்ல அதுக்கு கிடைக்கக்கூடிய உணவு, அது கிடைக்கக்கூடிய சப்போர்ட்டுங்கிறது நிலத்துல கிடைக்காது. எப்ப அந்த சூறாவளி புயல் காற்றுகள் கரையை கடக்குதோ அப்போ கொஞ்சம் கொஞ்சமா அது வலுவிழந்து கம்ப்ளீட்டா அழிஞ்சிரும். ஆனா சில சமயங்கள்ல அந்த சூறாவளிகள் கரையை கடந்துட்ட அப்புறம் வலுப்பெறுமாங்க. ரொம்பவே ரேர் ஒகேஷன் இப்படி வலுப்பெறக்கூடிய அந்த சூறாவளி காற்றுகளை ப்ரௌன் சைக்ளோன்ஸ் இல்லைனா ப்ரௌன் ஓஷன் எஃபெக்ட் சைக்ளோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே நடக்குது. என்ன காரணம்? கடல் மட்டத்தில் அந்த சூறாவளிக்கு தேவைப்படக்கூடிய வெப்பமும் மாய்ஸ்சரும் கிடைக்கும். அதனால தான் அந்த புயல் காற்று அங்கே மையம் கொண்டிருக்கும். அதே கண்டிஷன், அதே கால நிலைகள் அப்படி தரைப்பகுதிக்கும் டிரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா புயல் அப்படியே கடல்லேருந்து தரைக்கு மாறிடுங்க. ஸோ கடலோட மேல்மட்டத்துக்கு ஈக்குவலான ஒரு டெம்பரேச்சர் தரையிலையும் இருக்கணும். அதிகப்படியான ஈரப்பதம் தரையிலேருந்து கிடைக்கணும். இது மழை தண்ணீராக இருக்கலாம், மழை வெள்ளமாக இருக்கலாம், சின்ன சின்ன ஏரி குளம் குட்டைகளாக இருக்கலாம். இதுலேருந்து அதுக்கு தேவைப்படக்கூடிய அந்த தண்ணீரும் ஈரப்பதமும் கிடைக்கும் பட்சத்தில் அந்த சமயத்தில் கடல் போலவே இந்த தரைப்பகுதியும் ஆக்ட் ஆகும். புயல் கன்ஃபியூஸ் ஆயிடும். தரைக்கு வந்திருக்குமா கடலுக்கு வந்திருக்குமா, சரி போவோம் அப்படின்னு சொல்லி வலு விளக்காம தரைப்பகுதிக்குள்ள புயல் காற்று ஊடுருவி வர ஆரம்பிக்கும். இந்த எஃபெக்ட் தான் இந்த ப்ரௌன் ஓஷன் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அதாவது தரைப்பகுதி கடலை ஆக்ட் ஆகுது. ரொம்பவே ரேர் தான் இந்த மாதிரி நடக்கிறது. டெம்பரேச்சர் சம்டைம் மேட்ச் ஆகாது, தேவைப்படக்கூடிய ஈரப்பதம் கிடைக்காது. பட் இருந்தாலும் சில சமயங்களில் இப்படி ஊடுருவன அந்த புயல் காற்றுகள் அதிக சேதத்தை ஏற்படுத்திட்டு போகுமாங்க. கடல் மட்டத்தை விட அதிக பலத்தோட அதிக காற்றை வீசி எதிர்பார்த்ததை விட அதிக சேதத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த புயல் காற்றாக உருமாறும். 2007 எரின் சூறாவளி இதே மாதிரி தான் ஊருக்குள்ளே பூந்துச்சு, டெக்சாஸையே நாசம் பண்ணிச்சுன்னு சொல்கிறாங்க. அண்ட் இப்படி வர அந்த விஷயத்த யாராலுமே பெருசாக எதிர்பார்க்கவும் முடியாதாங்க. எதிர்பாராத நேரத்தில் உடனுக்கூட இந்த மாதிரி புயல் காற்றுகள் உள்ள ஊடுருவது இப்போ வரைக்குமே வானிலை ஆராய்ச்சியாளர்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக தான் இருக்குது. அதை கண்டுபிடிக்கிறதும் கஷ்டம், கண்டுபிடிச்சா தடுக்கிறதும் கஷ்டம். ERC ஐ வால் ரீப்ளேஸ்மெண்ட் சைக்கிள். ஒரு புயல் காற்று சூறாவளியோட மையப்பகுதியில் கண் இருக்கும். அந்த கண்ணை சுற்றி ஒரு சின்ன மேகங்களால் உருவாக்கப்பட்ட ஐ வால் இருக்கும். அதுக்கும் பக்கத்தில் மிக பிரம்மாண்டமான மழை மேகங்கள் சூழ்ந்திருக்கும். இந்த மையப்பகுதி புயலோட அந்த கண்ணுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் டிஃப்ரென்சஸ் ரொம்பவே மினிமமாக தாங்க இருக்கும். அந்த புயலோட மையப்பகுதியில் போய் நீங்கள் நின்னீங்கன்னா உங்களால் பெருசாக அந்த காற்றையும் உணர முடியாதுன்னு சொல்லுவாங்க. பட் அதுவே அந்த கண்ணுக்கு சைடில் இருக்கக்கூடிய ஐ வால் அங்கே நீங்கள் போனீங்கன்னா அந்த புயல் உங்களுக்கு சொல்லிட்டு அடிக்கும். அங்கே தான் அதிவேகத்தில் சுழலக்கூடிய காற்றும் மழை மேகங்களும் இருக்குமா. அந்த கண் எந்த பக்கம் நகருதோ அந்த திசையில் தான் இந்த புயல் காற்றும் நகர்ந்து போகும். அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் சில சமயங்களில் புயல் இந்த கண்களையே இழந்து புது கண்களை உருவாக்குமாங்க. இல்லை ஒரு புயலுக்கே 2 கண்கள் இருக்குமா. இதை கான்சென்ட்ரிக் ஐஸுங்கிற மாதிரியும் சொல்லுவாங்க. 1962 அமெரிக்கன் கவர்மெண்ட் அடிக்கடி புயல்களால் ஏற்படக்கூடிய அந்த சேதத்தை குறைக்கணும்னு சொல்லி ப்ராஜெக்ட் ஸ்டார்ம் ஃபியூரி அப்படின்னு சொல்ல போகிற ஒரு ப்ராஜெக்டை கிக் ஆஃப் பண்ணுறாங்க. இவங்களுடைய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு புயல் ஏற்படும் பட்சத்தில் அதுக்கு மேலே பறந்து புயலோட மையப்பகுதியில் சில்வர் அயோடைட் கெமிக்கலை தூவி விடணும். இந்த சில்வர் அயோடைட் மழை மேகங்களோட கலந்து அந்த மேகங்களை சூப்பர் கூலாக்கிடும். ஸோ எந்த மையப்பகுதியில் அந்த கண்களில் ப்ரெஷர் டிஃப்ரென்சஸ் இல்லையோ அங்கே ஒரு புது ப்ரெஷர் உருவாகி அந்த கண் கலைஞ்சிரும். கண் கலைஞ்சிச்சுன்னா புயலும் கலைஞ்சிரும். அப்படிங்கிற தாட்டில் ப்ராஜெக்ட் ஸ்டார்ம் ஃபியூரின்னு சொல்லப்படுற ஒரு ப்ராஜெக்டை உருவாக்கி அதன் மூலிமா புயல்களை அழிக்க பிளான் பண்ணுறாங்க. சில சமயங்களில் அந்த சில்வர் அயோடைட் அந்த சுற்றி இருக்கக்கூடிய ஐ வாலில் இருக்கக்கூடிய மழை மேகங்களை எதிர்பார்த்ததோட இன்னும் பெட்டராக கூலாக்கிச்சுன்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த கண் இன்னும் பெரிய கண்ணை எக்ஸ்பேண்ட் ஆகும். சின்ன கண்ணை பெரிய கண்ணை ரீப்ளேஸ் பண்ணும். இதனால் புயலோட அந்த வீரியத்தையுமே நம்மளால் குறைக்க முடியும்னு சொல்லி உண்மையிலே ஒரு தப்பு கணக்கு தாங்க போடுறாங்க. ராபர்ட் சிம்சன் தலைமையில் 1963 ஹெலுயா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு புயல் காற்றுக்கு மேலே பறந்து போய் அதோடைய கண்களில் இந்த மாதிரி சில்வர் ரைடோட தூவி அதை டிஸ்டர்ப் பண்ண முடியுதா, அழிக்க முடியுதான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக். இவங்க எந்த விஷயத்தை செஞ்சு புது கண்ணை உருவாக்கணும்னு நினச்சாங்களோ அது எந்த ஒரு ஆல்ட்ரேஷனும் இல்லாமல் நார்மலாகவே உருவாகியிருக்கு. நீங்கள் எதிர்பார்த்ததை விட இயற்கையாகவே சில சூறாவளி காற்றுகள் அதோடைய கண்ணை அடிக்கடி மாற்றிட்டே இருக்குமாங்க. உள்ளே இருக்கக்கூடிய அந்த கண்ணை அழித்து ஐவாலில் ஏற்படக்கூடிய அந்த ப்ரெஷர் டிஃப்ரென்ஸை யூஸ் பண்ணி இன்னொரு புது கண்ணை உருவாக்கி அதன் மூலிமா இன்னொரு பாதையை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொத்த சூறாவளி காற்றாலுமே எடுத்துகிட்டு போக முடியுமா. இந்த சேஞ்சஸ் சில சமயங்கள் அந்த சூறாவளி காற்றை எதிர்பார்த்ததை விட மிக பெருசாக வலுவடையவும் செஞ்சிருக்கு. அது வரைக்கும் இப்படி ஒரு விஷயம் நடக்குதுங்கிறதே மனிதர்களுக்கு தெரியாது. ஆர்டிஃபிஷியலாக ஒரு கண்ணை உருவாக்கி சூறாவளியை அழிக்கணும்னு நினச்சவங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியமா அடிக்கடி சூறாவளி காற்றுகள் இந்த மாதிரி கண்களை மாற்றுதுங்கிற ஒரு உண்மையை தெரியப்படுத்துச்சு. பட் ஏன் இந்த மாதிரி நடக்குது? ஏன் கண்கள் மாறணும்? கண்கள் மாறினா ஏன் புயல் அழியாமல் இருக்கு? இந்த டிராபிக்கல் சூறாவளிகள் முக்காவாசி இந்த மாதிரி கண்களை மாற்றிக்கிட்டே இருக்குமா. அதுக்கான காரணம் அந்த ப்ரெஷர் டிஃப்ரென்ஸை
மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் சொல்கிறாங்க. மையப்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கண்ணை சுற்றி இருக்க அந்த ஐவால் அதிகபட்சம் அந்த ப்ரெஷர் டிஃப்ரென்ஸில் உள்ள மையப்பகுதியில் இருக்க அந்த கண்ணையை உடச்சி புது கண்ணாக மாறுமா. இதனால் அந்த சூறாவளி காற்றோட அந்த ப்ரெஷருங்கிறது பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணப்படுதான். அண்ட் பெரிய கண் உருவாகும் போது அந்த சூறாவளியோட வீரியமும் அதிகரிக்குமாங்க. ஒரு புயல் காற்று வரும்போது அதோடைய மையப்பகுதியில் நின்று நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த பக்கம் ஐவால் ரீப்ளேஸ்மெண்ட் சைக்கிளுங்கிறது அந்த மையப்பகுதியே கொலாப்ஸ் பண்ணுது. வழக்கமாக இருக்கிறத விட அதிகப்படியான அந்த ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் ஒரு நொடியில் மையப்பகுதியில் உருவாகுமாங்க. சில சமயங்கள் கண்களே இல்லாமல் கூட அந்த புயல் காற்று பயணிக்க செஞ்சுருக்கான். இந்த சமயத்தில் அந்த புயலோட பாதையை கணிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா மாறும். புது கண் போகிற பாதையுமே யாராலுமே ஒழுங்காக கெஸ் பண்ண முடியாதுங்க. ஸோ புயல் வரும்போது அதோடைய மையப்பகுதியில் இருந்து நான் தப்பிச்சிருவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்கள் கெட்ட நேரமாக இருக்கும் பட்சத்தில் அந்த மையப்பகுதியே இல்லாமல் கொலாப்ஸ் ஆகி மொத்தமாக முடிச்சு விட்ரும். ஸோ கொஞ்சம் உஷாராக இருங்க. த ஃபுஜிவாரா எஃபெக்ட். உலகம் முழுக்கவே பல வித்தியாசமான சூறாவளி காற்றுகள் உருவாக தான் செய்தேன். ஒரே காற்றழுத்த தாழ்வு நிலை 2-3 புது சூறாவளி காற்றுகளை பேக் டு பேக் உருவாக்க செய்யும். இந்த மாதிரி பக்கத்தில் உருவாக்கக்கூடிய அந்த சூறாவளி காற்றுகள் ஒன்னோட மோதிச்சுன்னா என்ன நடக்கும்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இதை 1989 சக்குஹே ஃபுஜிவாரா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஜப்பானிஸ்ட் வானிலை ஆராய்ச்சியாளர் டைரக்டாக நோட் பண்ணி அதை பற்றின தனியாக ஒரு பேப்பரை பப்ளிஷ் பண்ணியிருக்காரு, த ஃபுஜிவாரா எஃபெக்ட்னு. குறைந்த காற்றழுத்தத்தால் உருவாகக்கூடிய 2 மேஜர் சூறாவளிகள் பக்கத்தில் வரும்போது அது என்ன மாதிரியான எஃபெக்டை ஒத்தன் மேலே ஒத்தர் வெளிப்படுத்தும், இது எப்படி கணிக்கிறது, இது எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது எல்லாத்தையுமே அவர் டீட்டெயிலாக சொல்லியிருப்பாரு. அந்த தியரி அண்ட் எஃபெக்டை பொறுத்த வரைக்கும் 2 மேஜர் சூறாவளிகள் எண்ணூர்லேருந்து 1000 கிலோமீட்டர் தூரம் பக்கத்தில் வர அந்த சமயத்தில் அந்த குறைந்த காற்றழுத்தம்ங்கிறது 2த்துக்கும் காமனான ஒரு மையப்பகுதியை உருவாகும். அது கண் கிடையாது, 2த்துக்கும் தனித்தனி கண் தான் இருக்கும். ஆனால் 2 கண்களும் பார்க்குற 2 கண்களும் ஒன்று சேர்ந்து சுழலக்கூடிய ஒரு காமனான மையப்பகுதிங்கிறது உருவாகும். இந்த 2 சூறாவளிகளும் ஒரே சைஸில் இருக்கும் பட்சத்தில் அந்த காமன் பாயிண்ட்டை ஒன்று சுற்றி வந்து அதோடைய பாதையை மாற்றிக்கிட்டு போயிடுவாங்க. ஸோ 2 சூறாவளிகள் ஒன்னோட மீட் பண்ணிச்சுன்னா ஒரே சைஸ் அண்ட் ஒரே கேட்டகரியாக இருக்கும் பட்சத்தில் மோஸ்ட்லி அதோடைய பாதைகளை மாற்றி வந்த பாதையில் வந்து ஆப்போசிட் திசையில் போயிடுமா. அப்படி சப்போஸ் ஒன்று பெருசாகவும் இன்னொன்று குட்டியாகவும் இருந்துச்சுன்னா அதுக்கும் ஒரு காமன் பாயிண்ட்டுங்கிறது உருவாகும். ஆனால் அந்த 2 சூறாவளிகளும் பக்கத்தில் வர பெரிய பிரம்மாண்டமான அந்த சூறாவளி காற்று குட்டியை தான் பக்கத்தில் இழுத்து 2மே ஒன்றா சேர்ந்த ஒரு சூறாவளி காற்றாக மாறுவாங்க. அப்படி சேரும் பட்சத்தில் அந்த பெரிய சூறாவளி காற்றோட இன்டென்சிட்டியும் அதோடைய கேட்டகரியும் அதிகமாகும். அதோடைய வேகமும் அது போன திசைங்கிறதும் மாறக்கூடும். இந்த கோன் ஆஃப் அன்சர்டனிட்டின்னு சொல்லுவாங்க. 2 புயல் காற்றோட சக்தி ஒன்றா சேரும் பட்சத்தில் இந்த கோன் ஆஃப் அன்சர்டனிட்டி எந்த பக்கம் போது என்ன மாதிரி இருக்க போதுங்கிறதே யாராலுமே கெஸ் பண்ண முடியாதாங்க. பட் இதை தாண்டியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம் சில சமயங்களில் நடந்திருக்கு. 2 புயல் காற்றுகள் பக்கத்தில் வரும்போது ஒரு புயலோட இன்டென்சிட்டி மற்ற புயல் காற்றை தான் பக்கம் இழுக்காம களைச்சி விட்டுருமாங்க. ஸோ அந்த புயலை தான் கூட ஒன்றா சேர்க்காம இந்த இன்டென்சிட்டியே எதிரில் இருக்கக்கூடிய இந்த புயலை கம்ப்ளீட்டாக களைச்சி விட்டுரும், அழிச்சிரும்னு சொல்லுவாங்க. பட் அதுவே இன்டென்சிட்டி 2த்துக்குமே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆச்சுன்னா ஒரு புயல் காற்று தான் போகிற இந்த திசையிலேயே இன்னொரு புயலை வழிநடத்தி கூட்டிகிட்டு போகுமா. நாயை அந்த வாக்கிங் கூட்டு போகிற மாதிரி பின்னாடி வரக்கூடிய அந்த சைக்ளோன் புயல் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி போகக்கூடிய அந்த சூறாவளியை அழகாக வழிநடத்தி நான் போகிற திசைக்கே நீயே வா அப்படிங்கிற மாதிரி கூட்டிகிட்டு போயிடுவான். இது எல்லாமே அந்த புயலோட இன்டென்சிட்டி எந்த வேகத்தில் சுற்றுது, எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, எந்த கேட்டகிரியில் இருக்குன்னு சொல்லி இந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே எடுத்து தான் கணிப்பாங்க. அண்ட் இந்த மாதிரி 2 புயல்கள் ஒன்று மோத வர இல்லை ஒன்று இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய அந்த விஷயத்தை தான் இந்த ஃபுஜிவாரா எஃபெக்ட்டுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி பல முறை நடந்திருக்கு, பல ரெக்கார்டட் புயல் காற்றுகளே இருக்குது. 2025 ஹரிக்கேன் இமல்டா ஃபுஜிவாரா எஃபெக்ட்டுக்குள்ளே போயிருக்கு, கால்குலேட் பண்ணியிருக்காங்க. 2009 பிலிப்பைன்ஸ் பக்கத்தில் பார்மா அண்ட் டெலோர் சேம் இன்டென்சிட்டி சேம் கேட்டகரியில் இருக்கக்கூடிய 2 புயல் காற்றுகள் ஒன்று சுற்றி வளர ஆரம்பிச்சது. இதை அந்த புயல் காற்று டான்ஸ்னே சொல்கிறாங்க, சைக்ளோன் டான்ஸ். டைமண்ட்ரா யூனிஸ்ன்னு சொல்லி 2 புயல் காற்றுகள் 2015 இந்தியன் ஓஷன்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுஜிவாரா எஃபெக்ட்டுக்குள்ளே போயிருக்கு. 2 புயல் காற்றுகள் தான் இன்ட்ராக்ட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரே சமயத்தில் 5 வித்தியாசமான புயல் காற்றுகளை உருவாக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலையும் இருக்க தான் செய்யுது. 5தோட அந்த இன்டென்சிட்டியும் ஒவ்வொன்றா அஃபெக்ட் பண்ணுங்க. கேட்கவே ஆச்சரியமாக இருக்கு. ஏன்னா இதே மாதிரி ஒரு விஷயத்த நம்ம ஸ்பேஸ்லையுமே பார்க்குறோம். இங்கே பிரம்மாண்டமான நட்சத்திரங்கள், கிரகங்கள், கருந்துளைகள், பிளாக் ஹோல்ஸ்லாம் இந்த மாதிரி மீட் பண்ணுற சமயத்தில் இதே ஃபுஜிவாரா எஃபெக்டை தான் அங்கேயே ஃபாலோ பண்ணுது. விண்வெளியாக இருக்கட்டும் பூமியாக இருக்கட்டும் இந்த எஃபெக்ட்டுங்கிறது எல்லா இடங்களுக்குமே பொதுவானது தான் போலான. இன்னும் எத்தனை மர்மங்களை சூறாவளிகள் மறைச்சு வச்சிருக்குன்னு தெரியலையே. தொடர்ந்து தேடுவோம். திஸ் இஸ் அன்சைன்ட், சைனிங் ஆஃப்.